I want to ask the Bharatiya Janata Party, the BJP. The BJP must know that a pregnant woman in Madhya Pradesh's Rewa district died in agony after being stranded near a flooded bridge for nearly 2 hours. In the same state of Madhya Pradesh, where you have 7 million rupees spent in 10 minutes of firecracker display by a BJP leader. को पारित किया जाए जो सदस्य के पक्ष में आ गए जो सदस्य वो भी आ गए मेरे विचार में निर्णय हवालों के पक्ष में வணக்கம். நாட்டு மக்களுடைய அதிகாரங்கள் உரிமைகள் பறிக்கப்படுகிறது. எதிர்க்கட்சிகள் வாய் திறப்பதில்லை. ஆளும் கட்சி எந்த விதமான ரியாக்ஷனும் காட்டுவதில்லை. தேர்தல் ஆணையம் எந்த விதமான அக்கௌண்டபிலிட்டிக்கும் தயாராகவில்லை. சுப்ரீம் கோர்ட் கண்ணை மூடிக்கொண்டு வேடிக்கை மட்டுமே பார்த்து கொண்டிருக்கிறது. மக்களும் கிரிக்கெட் மேட்சோடைய ஸ்கோர் போன்று இந்த அனைத்து விஷயங்களுமே கண்டும் கண்டுகொள்ளாமலேயும் இருக்கிறார்கள். நாட்டில் இருக்கக்கூடிய டெமோக்ரஸி எந்த அளவில் அளிக்கப்படுகிறது என்று நீங்கள் பார்க்க வேண்டும். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய 10 கோடி மக்கள் தன்னுடைய வாக்குரிமைகளை இழந்து நிற்கிறார்கள். யாருக்குமே எந்த விதமான கவலையும் கிடையாது. எந்த மீடியா இது போன்ற விஷயங்கள் எடுத்துக்காட்டியிருக்க வேண்டுமோ அந்த மீடியா இன்னைக்கு பிஜேபியை பார்த்து கேள்வி கேட்பதாக ஒரு நாடகத்தை நடத்தி வருகிறார்கள். I am questioning the BJP. I am questioning the BJP. I want to ask the Bharatiya Janata Party, the BJP. ஆனால் இந்த கொஸ்டினுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நாடகத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கடந்த 10-15 நாட்களாக திடீர் என்று அர்ணப் கோஸ்வாமியிலிருந்து நவிகா குமாரிலிருந்து ஒட்டுமொத்த மீடியா ஹவுசஸ்கள் நேரடியாக பிஜேபியை கேள்வி கேட்பதாக நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இது ஒரு பேட்டர்ன் மற்றும் தான். இந்த பேட்டர்னுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மை நீங்கள் பார்த்தீர்கள்னா 10 கோடி மக்கள் மட்டுமல்ல, இந்த நாட்டிற்கக்கூடிய ஒட்டுமொத்த டெமோக்ரஸியை அளிக்கக்கூடிய எஸ்ஐஆரை பற்றி ஓட்சோரியை பற்றி யாருமே பேசுவதில்லை. ராகுல் காந்தி 3 பிரஸ் மீட்களை வைத்து இந்த நாட்டு மக்களுக்கு முன்பு ஆதாரங்களை கொண்டு வந்து விட்டார் என்று நம்புகிறீர்களா? கிடையாது. ராகுல் காந்தி உட்பட இந்தியா அலைன்ஸில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுமே, அது டிஎம்சியாக இருக்கட்டும், அது காங்கிரஸாக இருக்கட்டும், அது ஆம் ஆத்மி கட்சியாக இருக்கட்டும், அது டிஎம்கேவாக இருக்கட்டும், சிவசேனாவாக இருக்கட்டும், எந்த கட்சியாக இருந்தாலும் மக்களுடைய உணர்வுகளை மக்களுடைய அதிகாரங்களுக்காக அவர்கள் சரியாக வேலை பார்க்கவில்லை என்பதுதான் இந்த இடத்தில் பார்க்கப்படுகிறது. இந்த பதிவை மிகவும் ஆழமாக பாருங்கள், உங்களுக்கு புரிய வரும். எந்த அளவில் தமிழ்நாட்டில் 97 லட்சம் மக்கள் நீக்கப்பட்டதுக்கு பின்பு கூட எந்த விதமான மக்கள் புரட்சி, எந்த விதமான மக்களுடைய கோபத்தையும் உங்களால் பார்க்க முடியாது. காரணம், அந்த 97 லட்சம் மக்களுடைய பேரை நீக்கிவிட்டோம் என்று கூறிய அடுத்த நிமிடமே இன்னொரு செய்தி வருது. எப்படி உங்களுடைய பேரை சேர்க்கலாம், எப்படி உங்களுடைய பேரை சேர்க்கலாம். இந்த வார்த்தையை வைத்து தேர்தல் ஆணையம் தப்பிக்க பார்க்கிறது, அரசியல் கட்சிகள் தப்பிக்க பார்க்கிறார்கள், இந்த நாட்டு அரசாங்கம் தப்பிக்க பார்க்கிறது. 6.5 crore 6 கோடியே 50 லட்சம் வாக்காளர்கள் ஃபார்ம்ஸ்களை நிரப்பவில்லையாம், அதனால் பெயர்களை நீக்கிவிட்டோம். இன்னும் ஒரு 6 கோடி வாக்காளர்கள் ஃபார்மை நிரப்பியிருக்கிறார்கள். தேர்தல் ஆணையத்திடம் அந்த ஃபார்ம்ஸ்கள் சேர்ந்து விட்டது. ஆனால் அவர்களுடைய பெயர் 2002ஆம் ஆண்டு தேர்தல் அந்த பட்டியலில் அவர்களுடைய பெற்றோர்களுடைய பெயர், அவர்களுடைய குடும்பத்தினர்களுடைய பெயர், அவர்களுடைய பெயர் இல்லை என்கிற விஷயத்தை வைத்து இதற்கு மேல் தேர்தல் ஆணையம் யூ ஹாவ் டு ப்ரூவ் யுவர் நேஷ்னாலிட்டி என்கிற விஷயத்தை எடுத்து வைக்கிறார்கள். எவ்வளோ பெரிய விஷயம் என்று நீங்கள் பாருங்கள். ஒரு ஆர்டிஐ போடப்பட்டது. அந்த ஆர்டிஐ வழியாக ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. யாருடைய உத்தரவால் இந்த எஸ்ஐஆரை நடத்துகிறீர்கள் என்று. ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். 9 மாநிலங்கள், 3 யூனியன் டெரிட்டரிஸ், ஆக மொத்தம் 12 இடங்களில் இந்த எஸ்ஐஆரை நடத்துவதற்கான உத்தரவு எங்கிறது பெறப்பெற்றீர்கள். அதற்கு த பிரின்சிபல் செக்ரட்டரி ஆஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஆஃப் இந்தியா வெளிப்படையாக ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொள்கிறார். தேர்தல் ஆணையம் இதற்கான உத்தரவை கொடுக்கவில்லை என்று. லுக் அட் த அடாசிட்டி. தெர் இஸ் நோ அக்கௌண்டபிலிட்டி ஹியர். இந்த பதிவை நீங்கள் ஆழமாக பார்த்தீர்கள், உங்களுக்கு புரிய வரும்.
எங்கள் போன்ற ஒரு சில பத்திரிகையாளர்கள் கூச்சல் போட்டதால் அல்ல ஒரு சில ஆக்டிவிஸ்ட்கள் கூச்சல் போட்டதால் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஏன்னா எங்கள்ட்ட அவ்வளோ பணம், அவ்வளோ பவர் கிடையாது. எங்களோட வீடியோக்கள் லட்சக்கணக்கான நபர்களும் போய் சேர்ந்து ஒரு மாற்றத்தை உருவாக்கும் என்று கிடையாது. இந்த இடத்தில் மக்களுடைய உதவி தேவைப்படுகிறது. 38க்கும் மேற்பட்ட பிஎல்ஓக்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 10 to 12 கோடி மக்கள் இன்னைக்கு தன்னுடைய வாக்கு உரிமைகளை இழந்து நிற்கிறார்கள். ஆனால் யாருக்குமே எந்த விதமான பயமும் கிடையாது, எந்த விதமான அக்கௌண்டபிலிட்டியும் கிடையாது. நேற்று கான்ஸ்டிடியூஷன் கிளப் ஆஃப் இந்தியா, கான்ஸ்டிடியூஷன் கிளப் டெல்லியில் இருக்கு. அங்கே ஏராளமான நபர்கள் எஸ்ஐஆரை பற்றி நோ எஸ்ஐஆர் என்கிற ஒரு மிகப்பெரிய கன்வென்ஷனை நடத்தினார்கள். எஸ்ஐஆர் வழியாக எத்தனை நபர்களுக்கு என்னெல்லாம் பாதிப்புகள் ஏற்பட்டது, எந்த அளவில் இந்த நாட்டு டெமோக்ரஸி ஜனநாயகத்தை அளிப்பதற்காக இந்த வேலையை இவர்கள் நடத்தி வருகிறார்கள் என்று. என்னுடைய ஒரே கேள்வி, எதற்காக இதை ஒரு மக்கள் புரட்சியாக மாற்றாமல் இந்த நாட்டு அரசியல் கட்சிகள் மக்களை தட்டக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்களே ஒழிய மக்களிடம் இது எல்லாம் இந்த நாட்டிற்கு கேடு என்கிற விஷயத்தை எதற்காக எடுத்து வைக்கவில்லை? சுப்ரீம் கோர்ட், அரசாங்கம், மாநில கட்சிகள், மாநில அரசாங்கங்கள், மீடியா ஹவுஸ், அனைத்து நபர்களுமே. இந்த பட்டியலை பாருங்கள். தமிழ்நாட்டு ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் லிஸ்ட் வெளிவந்திருக்கிறது. 12 இடங்களில் வெறும் தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் லிஸ்ட் வெளிவந்திருக்கிறது. தமிழ்நாட்டில் இருந்த வாக்காளர்கள் எவ்வளோ? 6,41,00,000. இதை வைத்து தான் இந்த லோக்சபா எலெக்ஷனும் நடத்தினீர்கள். 6,41,00,000. இதிலிருந்து 97.38 லட்சம் வாக்காளர்களை நீக்கிவிட்டார்கள், which is 15.2%, highest in the entire list. 5.44 crore இப்போ குறைந்திருக்கிறது தமிழ்நாட்டுடைய வாக்காளர்கள் பட்டியல். இதில் உயிரிழந்த நபர்கள் 26,94,000 என்று கூறுகிறார்கள். மைக்ரேஷன், தமிழ்நாட்டை விட்டு பர்மனண்டாக வேறொரு இடத்திற்கு மாறிய நபர்கள் 66,44,000. டூப்ளிகேட் ஓட்ஸ் 3,39,000. சென்னையில் மட்டுமே 14,25 ஓட்டர்ஸ்கள் டெலீட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். சென்னையில் மட்டுமே 35.6% வாக்காளர்கள் தன்னுடைய வாக்குரிமைகளை, வாக்கு அதிகாரத்தை இழந்து நிற்கிறார்கள். இதைவிட எமர்ஜென்சியான சிச்சுவேஷன் வேற எந்த இடத்திலும் நடந்திருக்காது. 97 லட்சம் வாக்காளர்கள் எத்தனையோ நாடுகளுடைய மொத்த வாக்காளர்களுடைய எண்ணிக்கை விட தாண்டி இருக்கிறது. 97 lakh என்பது ஒரு மிகப்பெரிய நம்பர். பட் there is no seriousness, there is no accountability here. குஜராத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். தமிழ்நாட்டில் 97 லட்சம்னா குஜராத்தில் 74 லட்சம் வாக்காளர்கள் தன்னுடைய வாக்குரிமைகளை இழந்து நிற்கிறார்கள். குஜராத் பாப்புலேஷன்லேருந்து 14.5%, ஏற்கனவே இருந்த பட்டியலிருந்து 14.5% அங்கே வாக்குரிமைகளை இழந்திருக்கிறார்கள். வெஸ்ட் பெங்கால், இந்த வெஸ்ட் பெங்காலில் அதிகமான வாக்காளர்கள் தன்னுடைய அதிகாரங்களை இழப்பார்கள் என்று நம்பினீர்களோ, வெஸ்ட் பெங்காலில் 7.66 வாக்காளர்கள் இருந்தார்கள். அங்கிருந்து 58,21,000 வாக்காளர்கள் தன்னுடைய உரிமைகளை இழந்து நிற்கிறார்கள், which is 7.6% from the total existing voters list. ராஜஸ்தானில் 42 லட்சம் வாக்காளர்கள், 7.77%. பீகாரில் 8-9%, கிட்டத்தட்ட 78 லட்சம் வாக்காளர்கள் அங்கே தன்னுடைய வாக்குரிமைகளை இழந்தார்கள். இப்போ புதுச்சேரியை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், கோவாவை எடுத்துக்கொள்ளுங்கள், லக்ஷ்வதீபை எடுத்துக்கொள்ளுங்கள். இங்கெல்லாம் 10-8% வரை அங்கேயும் வாக்காளர்கள் தன்னுடைய உரிமைகளை இழந்திருக்கிறார்கள். இன்னும் உத்தரப்பிரதேசத்திற்கான நம்பர் வெளிவரவில்லை. யோகி ஆதித்யநாத், பிஜேபியின் முதல் சீஃப் மினிஸ்டர், அவரே ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருக்கிறார். உத்தரப்பிரதேசத்திலிருந்து 4 கோடி வாக்காளர்கள் நீக்கப்பட இருக்கிறார்கள். ஏன்னா உத்தரப்பிரதேசத்தில் யோகி ஆதித்யநாத்திற்கு எதிராக மோடி அண்ட் அமித்ஷாவுடைய டீம் வேலை பார்க்க தொடங்கிவிட்டது. அடுத்தபடியாக யோகி ஆதித்யநாத்தை அந்த இடத்தில் சீஃப் மினிஸ்டர் பதவியில் அமர வைக்கக்கூடாது, அதனால் அவரை தோற்கடிக்கணும். பிஜேபிக்குள்ளேயே
பிஜேபிக்கு எதிராகவே ஒரு அணி திரண்டு நிற்கிறது என்றால் நீங்கள் சிந்தித்து பாருங்கள். சட்டம் 2 நபர்கள் கையில் மட்டும்தான் இருக்க வேண்டும், 3வது நபர் நிற்கக்கூடாது. பிஜேபியில் வேற எந்த பவர்ஃபுல்லான லீடரும் இருக்கக்கூடாது. அண்ணாமலை எதற்காக எடுத்தார்கள்? அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் தான் பிஜேபி ஒரு புதிய மாற்றத்துடன் ஒரு சக்தியாக வெளிவந்தது. அண்ணாமலையை நீக்கியதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் அண்ணாமலைக்கு கிடைக்கக்கூடிய சப்போர்ட், அண்ணாமலைக்கு கிடைக்கக்கூடிய அந்த பாப்புலாரிட்டி. ரேகா குப்தா போன்ற நபர்கள் தான் பிஜேபிக்கு இதற்கு மேல் தேவை. சிந்திக்கக்கூடிய நபர்கள் பிஜேபிக்கு தேவையில்லை. வெறும் ஸ்டாம்ப் பேப்பர் மட்டும்தான் நாங்கள் சொல்லுவோம், அதை நீங்கள் செய்யணும், அவ்வளோதான். இந்த ஒட்டுமொத்த விஷயத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா 6 crore, நான் ஏற்கனவே கூறியபடி 6 crore மக்கள் மீது 6.5 crore people they have not filled the form. அதனால்தான் அவர்களுடைய பேரை நீக்கினார்கள். இன்னொரு சில நாட்களில் நீங்கள் பார்த்தீர்கள்னா அது ஒரு 6.5 5.5 crore ஆக மாறும். இன்னும் 1 கோடி மக்கள் ஃபார்ம்ஸ்களை நிரப்பி விடுவார்கள் என்று நீங்கள் நம்பலாம். ஆனால் ஃபார்ம்ஸ்களை கொடுத்த நபர்கள் அவர்கள் நீங்கள் சிட்டிசன்ஷிப்பை ப்ரூஃப் செய்ய வேண்டும் என்று கேட்பார்கள். ப்ரூஃப் செய்ய முடியாது. அதற்கான காகிதங்கள் எங்கள்கிட்ட கிடையாது, அதற்கான சரியான ஆதாரங்கள் எங்கள்கிட்ட கிடையாது. அதனால தான் நீங்கள் ரிஜெக்ட் செய்திருக்கிறீர்கள். சரி, அதுலேயும் 1 கோடி இதுலேயும் 1 கோடி, ஆக மொத்தம் 10 கோடி வாக்காளர்களுடைய அதிகாரத்தை பறிப்பது தான் தேர்தல் ஆணையத்துடைய வேலையா? இது 60% பாப்புலேஷன் மட்டும்தான். இன்னும் ஒரு 40% எஸ்ஐஆர் நடக்க இருக்கிறது. அதையும் நீங்கள் சேர்த்து பார்த்தீர்கள்னா நீங்கள் சிந்திக்கலாம், எத்தனை நபர்கள் இந்த நாட்டில் வாக்குரிமைகளை இழக்கப் போகிறார்கள், வாக்குரிமைகளை இழப்பதால் என்னெல்லாம் நடக்கப் போகிறது, அதையும் நான் உங்களுக்கு புரிய வைக்க இருக்கிறேன். பாரத் ஜோடோ அபியான், PUCL, NAPM, இது போன்ற ஒரு சில மூவ்மெண்ட்டை சார்ந்த நபர்கள் நேற்று டெல்லியில் ஒரு ஆலோசனை கூட்டத்தை, ஒரு கன்விக்ஷனை நடத்தி ஏராளமான நபர்களுக்கு இந்த விஷயத்தை புரிய வைக்க பார்த்திருக்கிறார். ஏன்னா மீடியா தான் அவர்களை கண்டுகொள்வது கூட இல்லையே. மீடியா எஸ்ஐஆரை பற்றி எந்த விதமான ரிப்போர்ட்டுக்குமே எடுத்து வைப்பதில்லையே. சோஷியல் மீடியா வழியாக வரக்கூடிய ஒரு சில ஃபில்டர்டான விஷயத்தை வைத்து தானே நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இதை பற்றி இன்னும் ஆழமாக நாங்கள் பேசலாம். ஆனால் அதுக்கு முன்பு ஒரு சிறிய கோரிக்கை எடுத்து வைக்க ஆசைப்படுகிறேன். இது போன்ற வீடியோக்கள் மக்களுக்கும் அதற்கான விருப்பம் கிடையாது, மக்கள் அதை பரப்புவதும் அல்ல. ஏன்னா உங்களுக்கு டெமோக்ரஸி பற்றி எந்த கவலையும் கிடையாது. வாக்குரிமை பறிக்கப்படும் போது உங்களுடைய பேச்சுரிமையை, உங்களுடைய சுதந்திரத்தை நீங்கள் இழக்கப் போவதை நீங்கள் மறந்து விட்டீர்கள். ஏன்னா நீங்கள் அந்த சுதந்திர போராட்டத்திலிருந்து வெளிவந்த நபர்களும் கிடையாது, அந்த சுதந்திர போராட்டத்தை பற்றி சிந்திக்கக்கூடிய நபர்களும் கிடையாது. 200 ஆண்டுகள் ஒரு வெள்ளையன் இந்தியாவை ஆண்டான். 200 ஆண்டுகள் வரை இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் அடிமையாக யாரோ ஒரு வெள்ளையனுக்காக தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி வந்தார்கள். ரத்தத்தை சிந்தி, வேர்வையை சிந்தி, உயிர்களை கொடுத்து இந்த சுதந்திரத்தை நமக்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அதை கூட நம்மளால் காப்பாற்ற முடியவில்லை என்றால் வெட்கப்பட வேண்டும். ஐம் ஷோர் ஸ்ரீலங்கா வாஸ் மச் பெட்டர் தென் அஸ். பங்களாதேஷ் வாஸ் மச் பெட்டர் தென் அஸ். நேபாளில் இருக்கக்கூடிய அந்த ஜென்சி வாஸ் மச் பெட்டர் தென் அஸ். தன்னுடைய உரிமைக்காக போராடினார்கள். இன்னைக்கு அங்கே அவர்களுடைய முயற்சியால், அவர்களுடைய கிளர்ச்சியால் அங்கே ஒரு மாற்றம் நடந்திருக்கிறது. I don't say we should be violent. I don't say அதே போன்ற போராட்டங்கள், அதே போன்ற கிளர்ச்சி இங்கே நடக்க வேண்டும். தவறானது. நிச்சயமாக ஒரு டெமோக்ராட்டிக் நாட்டில் அது நடக்கக்கூடாது என்று நம்பக்கூடிய நபர் நான். ஆனால் கேள்வி கேட்பதில் என்ன கஷ்டம்? சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா கேள்வி கேட்கவில்லை என்றால் சுப்ரீம் கோர்ட்டிடம் நீங்கள் கேள்வி கேட்க வேண்டும். அரசாங்கம் தன்னுடைய வேலையை பார்க்கவில்லை என்றால் அரசாங்கத்தை பார்த்து நீங்கள் கேள்வி கேட்க வேண்டும். அட்லீஸ்ட் இது போன்ற வீடியோக்களையாவது பகிருங்கள். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டுங்கள் என்று ஒவ்வொரு முறையும் நாங்கள் கேட்கக்கூடிய விஷயம் இதற்காக தான். உங்களுடைய கமெண்ட்டை கீழே கமெண்டில் எழுதுங்கள் என்று கூறக்கூடிய விஷயமும் இதற்காக தான். We are losing our democracy. We are losing our country. We are losing our constitution. We are losing our freedom. சுதந்திரத்தை நாம் இழந்து விட்டோம், இழக்கப் போகிறோம். உங்களுடைய பேச்சுரிமையை நீங்கள் அழியும் போது வேடிக்கை மற்றும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்.
உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் மூலிகை பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு முறை உட்கொள்ளும் போதும் உடல் சக்தி, வலிமை மற்றும் மன வலிமை உறுதி செய்யப்படுகிறது. மா நேச்சுரல்ஸ் மூலம் மகிழ்ச்சியான தலைமுறைகள் உருவாகிறது. இப்போது மிஸ்டர் பர்ஃபெக்ட்டுடன் உங்கள் தலைமுறையும் வலிமையாகட்டும். எங்கள் வெப்சைட்டில் இருந்து உடனே ஆர்டர் செய்யுங்கள். வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். ஜன் ஆந்தோலனாக இது எதற்காக வெடிக்கவில்லை என்கிற ஒரு கேள்வியும் நாங்கள் அலசி பார்த்தோம். எதற்காக ஒரு மக்கள் புரட்சியாக இது வெடிக்கவில்லை? 10 கோடி மக்கள், ஒரு நபர் 2 நபர் கிடையாது. இதுவரை வெளிவந்த தகவல் படியே நீங்கள் பார்த்தீர்கள்னா 6.5 கோடி மக்களுடைய பெயரை நீக்கிவிட்டார்கள் என்று ஒரு ஆதாரபூர்வமான தகவலை வெளியிடுகிறார்கள், எந்த விதமான பயமும் இல்லாமல். இந்த கேள்வி வெறும் டிஎம்கே, காங்கிரஸ், ஆம் ஆத்மி கட்சி, டிஎம்சிக்கு கிடையாது, பிஜேபி உட்பட வெஸ்ட் பெங்காலில் பிஜேபியுடைய பெயர்களை நீக்குகிறார்கள். மத்துவா கம்யூனிட்டியை சார்ந்த மத்துவா கம்யூனிட்டி சாதாரணமாக பிஜேபிக்கு தான் போட்டு போடும். அப்போ எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் அந்த கட்சியோடைய ஆதரவாளர்களை நீங்கள் நீக்கி ஒரு ஜனநாயகத்தை உருவாக்குகிறோம் என்று கூறினீர்கள்னா அது கிடையாது. ஸோ கிரிக்கெட் மேட்ச்சில் அம்பையர் நடுநிலையாக இருப்பார், நடுநிலையாக இருக்க போகிறார். அதனால தான் ஏராளமான கேமராலாம் வச்சு ஒரு சின்ன ரன் அவுட்டாக இருந்தால் கூட ரீப்ளேயை போட்டு அதை நீங்கள் பார்த்து மக்களுக்கு முன்பு எடுத்து வைக்கிறீர்கள். அது ஒரு கிரிக்கெட் மேட்ச் சார். ஒரு கிரிக்கெட் மேட்ச்சிற்கு கூட ஒரு எம்பையர், 2 எம்பையர், அதுக்கப்புறம் சிசிடிவி கேமரா, அப்புறம் சவுண்ட் கேட்கறதுக்கான பல கருவிகள், இதெல்லாம் வைத்து ஸ்கோரை நீங்கள் எடுத்து காட்டக்கூடிய நாடு. ஆனால் மக்களுடைய வாழ்க்கையை பற்றி புரிந்து கொள்வதற்காக எந்த எம்பையரும் கிடையாது. அம்பையருக்கு பணத்தை கொடுத்து மிரட்டி தன் பக்கம் உட்கார வைத்து விட்டார்கள். எந்த சிசிடிவி கேமரா கிடையாது, எந்த லா, எந்த பாலிசியும் கிடையாது. மக்கள் ரன் அவுட் ஆனால் என்ன, மக்கள் ஸ்டம்ப் அவுட் ஆனால் என்ன, எந்த விதமான கவலையும் கிடையாது. திஸ் இஸ் வாட் ஆர் கண்ட்ரி இஸ் கோயிங் த்ரூ. ஏன் இது மக்கள் புரட்சியாக வெடிக்கவில்லை என்று நீங்கள் பார்த்தீர்கள்? ஒரு கிராமத்தில் சரி எங்களுடைய பேர் வந்துருச்சு சார், எங்கள் கிராமத்தில் என்ன ஒரு 10-15 பேருடைய பேர் வந்திருக்காது, அவ்வளோதான். அந்த நபர் உயிரோடு தான் இருக்கார், எப்படியோ எப்படி ஆச்சுன்னு தெரியலை, ஒரு தவறுதலான முறையில் அவருடைய பேர் இறந்தவர்களோட பட்டியலில் போயிடுச்சு, அவ்வளோதான். எங்களுடைய பேரெல்லாம் இருக்கு. பட் ஒரு கிராமத்தில் 10, 15, 20, 30 பேருடைய பேர் உங்களுக்கு அவ்வளோதான் தெரியுது. ஆனால் நாடு முழுவதும் அந்த எண்ணிக்கை பல கோடியில் போய் நிற்கிறதை யாரால் எடுத்து காட்ட முடியும்? மீடியாவால். மீடியா என்ன செய்கிறது? வி குவெஸ்டன் பிஜேபி என்கிற ஒரு நாடகத்தை ஆடி, ஒரு டிராமாவை ஆடி உங்களுக்கு முன்பு அனைத்தையுமே மறைக்கக்கூடிய வேலையை இவர்கள் பார்க்க தொடங்கிவிட்டார்கள். அதனால் இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா 24 ஆண்டுகளாக தேர்தல் ஆணையத்தை நான் கவனமாக பார்த்து கொண்டிருக்கிறேன். பல தேர்தலை நான் கவர் செய்திருக்கிறேன். என்னுடைய பத்திரிகை துறைக்கான வாழ்க்கை 24 ஆண்டுகள். ஒரு நாள் 2 நாளில் இந்த பத்திரிகை துறையில் நான் வரவில்லை, ஆர் யூடியூப் வழியாக என்னுடைய வாழ்க்கையை நான் தொடங்குவோம் அல்ல. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பிரபலமான ரெஸ்பெக்ட்ஃபுல்லான மீடியா ஹவுசஸ்களில் நான் வேலை பார்த்திருக்கிறேன். ரெஸ்பெக்ட்ஃபுல்லான ஜேர்னலிஸ்ட்களுடன் நான் வேலை பார்த்திருக்கிறேன். ஸோ வாட் ஐ ஸ்பீக் இஸ் வித் மை எத்திக்ஸ். என்னுடைய எத்திக்ஸ்களை தாண்டி நான் எதுவுமே பேசுகிறதில்ல. சரி, எப்படி இது உங்களுடைய வாழ்க்கையை எஃபெக்ட் செய்ய போகிறது அதையும் நீங்கள் பார்க்க வேண்டும். ஆனால் அதற்கு முன்பு ஏன் எதிர்க்கட்சிகள் ஒன்று கூடவில்லை? ராகுல் காந்தி அல்ல காங்கிரஸ் பார்ட்டி இப்போ ராம்லீலா மைதானத்தில் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினார்கள். நாங்கள்லாம் அந்த வீடியோலாம் போட்டிருந்தோம். பட் இதே ராகுல் காந்தி, இதே காங்கிரஸ் பார்ட்டி தேர்தல் ஆணையருக்கு இம்யூனிட்டியை கொடுத்து விட்டார்கள், ஒரு சட்டத்தை கொண்டு வந்து விட்டார்கள், யாருமே அவர் மீது வழக்கு போடக்கூடாது. Then why didn't you go to the parliament to revoke that? அதை நீக்கப் போகிறோம், அதை நீக்குவதற்காக ஏன் பார்லிமெண்டில் எந்த விதமான முயற்சியும் நடக்கவில்லை? This question is to DMK, this question is to Congress, this question is to ஆம் ஆத்மி பார்ட்டி, TMC, திருமாவளவன். You are in the power, no? You are sitting right there, no? ஒரு நீதிபதியை நீக்குவதற்காக நீங்கள் எல்லாம் போய் ஒரு கையெழுத்து போடுறீங்க, இம்பீச்மெண்ட். பட் this is more serious, boss. 10 crore population of this country, they are losing their voting right.
Why can't you go to the same parliament and say, we want to remove this? We don't want this. Why can't politicians do this? Political parties do this? No. Every political party is, வெறும் சத்தம் மட்டும்தான் வருதே ஒழிய அந்த சத்தத்திற்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மைகளை யாருமே எடுத்து காட்டுவதும் அல்ல, புரிந்து கொள்வதும் அல்ல. என்னுடைய நண்பரான அஞ்சலி பாரத்வாஜ் அவர் ஒரு ஆர்டிஐ போட்டிருக்கிறார். சார், எப்படி இந்த எஸ்ஐஆரை நடத்துகிறீர்கள்? அன்கான்ஸ்டியூஷனலாக இருக்கிறது. சுப்ரீம் கோர்ட்டில் இதை பற்றி ஒரு வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. ஜூன் மாதத்திலிருந்து இந்த வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. எப்படி இதெல்லாம் என்று அஞ்சலி பாரத்வாஜ் போட்ட இந்த ஆர்டிஐக்கு ஒரு பதில் கிடைத்திருக்கிறது. என்ன பதில்? தி பிரின்சிபல் செக்ரட்டரி ஆஃப் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ரிப்ளைஸ் டு அஞ்சலி பாரத்வாஜ், இதற்கான உத்தரவை நாங்கள் கொடுக்கவே இல்லை. தேர்தல் ஆணையம் எஸ்ஐஆரை நடத்துகிறது, ஆனால் தேர்தல் ஆணையம் அதற்கான முடிவெடுக்கவில்லையா? சரி, யார் தான் கொடுத்தது? ஹோம் மினிஸ்ட்ரி அல்ல வேற ஒரு மினிஸ்ட்ரி? அதற்கான பதிலை நாங்கள் கொடுக்க முடியாது. எஸ்ஐஆர் நடக்கிறது. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய 100 கோடி மக்களை நீங்கள் ஃபார்ம் நிரப்ப கூறியிருக்கிறீர்கள், ஆனால் உத்தரவு எங்கிருந்து வந்தது என்கிற விஷயத்தை நாங்கள் கொடுக்க மாட்டோம். ஓகே, கைட்லைன்ஸ் இருக்கா? எந்த விதிமுறையை வைத்து, எந்த சட்டத்திற்கு அடிப்படையில் இதை நீங்கள் செய்கிறீர்கள்? அதற்கான காப்பியை கொடுங்க. 2003ஆம் ஆண்டு நடத்திய எஸ்ஐஆர் வழியாக நாங்கள் இந்த எஸ்ஐஆரை நடத்துகிறோம். சரி, அந்த காப்பியை கொடுங்க. அதை நாங்கள் கொடுக்க முடியாது. இட்ஸ் அ நேஷனல் சீக்ரெட், வி கேனாட் டூ இட். எந்த விதமான கைட்லைன்ஸும் இல்லாமல், எந்த விதமான சட்டத்திட்டமும் இல்லாமல் நீங்கள் கூச்சல் போட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். ஆனால் இப்போ புதிதாக ஒரு நபருக்கு முளைத்திருக்கிறார் தமிழ்நாட்டில், நானும் அரசியல்வாதி என்று. எல்லாரும் நீங்க இருக்கா? வாங்க வந்து கழுந்து விட்டு போங்க. வாங்க. டேய், நீ யாரா கோமாளி? இங்க வந்து யாரா? போடுங்க சார், போங்க. டேய், இல்ல மறுபடியும் யாரா? போடுங்க. நீங்க யாருங்க? ஹலோ. ஹலோ, இங்க வாரியா? நானும் ரவுடியா? நீ இந்த ஏரியால பார்த்தே கிடையாது. நான் புது ரவுடியா? ரவுடிங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? ஏய், அவங்க ஈக்குவலா பேசிக்கிறத பார்க்கல நீ? ஈக்குவலா பேசிட்டா நீ பெரிய ரவுடியா நீ? வடிவேலோட காமெடி ஒன்று இருக்கு, நானும் ரவுடி தான் என்று. அதே போன்றுதான் இந்த நபரும் சினிமா பாணியில் அங்கங்க போய் கூட்டங்களை நடத்தி வருகிறார். தமிழக வெற்றி கழகம் என்கிற பெயரில். யூ ஆர் அ சேஞ்ச், நீங்கள் மாற்றத்தை கொண்டு வருவோம் என்று கூறுகிறீர்கள். பீப்புள் ஆர் திங்கிங் தட் யூ கேன் பிரிங் சேஞ்ச். பட் 10 கோடி மக்கள், தமிழ்நாட்டில் 1 கோடி மக்கள், 97 லட்சம் வாக்காளர்கள் தன்னுடைய அதிகாரத்தை இழந்து நிற்கிறார்கள். எந்த விதமான ஆக்ஷன் ரியாக்ஷன் எதுவுமே கிடையாது. டிஎம்கேவை நீங்கள் குறை கூறுகிறீர்கள். ஓகே, யூ பீயிங் ஆன் தட் ஸ்பேஸ், யூ வில் டூ தட். ஊழல் நடக்கிறது. பட் மக்கள் தன்னுடைய வாக்குரிமைகளை இழந்து நிற்கிறார்கள். அவர்களை பற்றி ஒரு துளி கூட கவலைப்படாத அரசியல்வாதி, how can we expect that you will bring change? அடிப்படையான ஒரு அதிகாரத்தை மக்கள் இழந்து நிற்கும் போது அதை பற்றி கூட பேசாத ஒரு அரசியல்வாதி, நீங்கள் எப்படி மாற்றத்தை கொண்டு வருவீர்கள் என்கிற அந்த கேள்வியை நான் உங்களுக்கு முன்பெடுத்து வைக்கிறேன். சீமான் அவரை ஏராளமான நபர்கள் ஃபாலோ செய்கிறார்கள். முக்கியமாக இளைஞர்கள் அவரை கேட்கிறார்கள். அவர் வாயிலிருந்தும் ஒரு வார்த்தை கூட வரவில்லை. ஓட்சோரியை பற்றி பேசுகிறீர்கள், எஸ்ஐஆரை பற்றி பேசுகிறீர்கள். ஆனால் கிரவுண்டில் எங்க சார்? ரோட்டில் எப்போ நீங்கள் இறங்குவீங்க? மக்கள்கிட்ட அந்த விஷயத்தை போய் எப்படி நீங்கள் எடுத்து வைப்பீங்க? உங்களை தானே மக்கள் கேட்கிறார்கள், என்னை கேட்கவில்லையே. These are the basic questions which we all need to understand today. என் கையில் இன்னொரு டேட்டா இருக்கு. இந்த டேட்டாவை பாருங்கள். பிஃபோர் voter roll revision and now, 2003ஆம் ஆண்டு நடந்த ஓட்டர் ரிவிஷன், இப்போ நடந்த இந்த ஸ்பெஷல் இன்டென்சிஃபிகேஷன், இந்த இரண்டுக்குமே அந்த மாற்றத்தை உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். 1ஆம் தேதி 5வது மாதம் 2002ஆம் ஆண்டிலிருந்து தொடங்கி 74 நாட்கள் பிடித்தது அந்த பிரைமரி லிஸ்டை போடுவதற்காக. எப்படி இந்த எஸ்ஐஆரை நாங்கள் நடத்த போகிறோம், ரோல் அவுட் செய்வதற்கு முன்பு இந்த விஷயத்தை அவர்கள் நடத்தியிருக்கிறார்கள். இங்கே 25ஆம் தேதி 6வது மாதம் 2025ஆம் ஆண்டு ஒரு முடிவு எடுக்கிறார்கள். 3 மாதத்தில் 30ஆம் தேதி 9வது மாதம் 2025ஆம் ஆண்டு ஃபைனல் பப்ளிகேஷன் ரோல்ஸ் அவுட். ஜஸ்ட் 3 months. 2002ஆம் ஆண்டு 5வது மாதம் தொடங்கி 6ஆம் தேதி
முதல் மாதம் 2003ஆம் ஆண்டு 8 மாதங்கள் பிடித்திருக்கிறது இந்த எஸ்ஐஆரை ரோல் அவுட் செய்வதற்காக. 8 months and here in 3 months. அங்கே டிரான்ஸ்பரன்சி இருந்தது. நீங்கள் பாருங்கள், 2 லிஸ்ட் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். இந்த லிஸ்ட்டில் பார்த்தீர்கள்னா ஏப்ரல் மாதம் 2002ஆம் ஆண்டிலிருந்து தொடங்கி ஒவ்வொரு நாளும் என்னெல்லாம் டெவலப்மெண்ட் நடக்கிறது எல்லாமே பப்ளிக் டொமைனில் இருக்குது சார். அந்த லிங்க் எல்லாம் நான் உங்கள்கிட்ட போட்டுட்டேன், பாருங்கள் நீங்கள். until செப்டம்பர் 3rd 2004 வரை இந்த எஸ்ஐஆர் நடந்திருக்கிறது. அதாவது ஏப்ரல் 2002 தொடங்கி செப்டம்பர் 2004 வரை 2.5 வருடத்திற்கும் மேலே இந்த எஸ்ஐஆர் ப்ராசஸ் நடக்கிறது. இங்கே 30 நாட்களுக்குள்ளே நீங்கள் ஒரு மாநிலத்துடைய எஸ்ஐஆரை முடிக்கணுமா? கேன் மிஸ்டர் கியானேஷ் குமார் ஆன்சர் டு திஸ்? திஸ் இஸ் நாட் மை டேட்டா, திஸ் இஸ் யோர் டேட்டா. உங்களுடைய டேட்டா தானே இது, என்னுடைய டேட்டா கிடையாது. எதிர்கட்சிகள், ஆளும் கட்சிகள், அவர்கள் இந்த பொறுப்பை எடுத்து இந்த கேள்விகளை சுப்ரீம் கோர்ட்டில் கேட்டிருக்க வேண்டும், கேட்கவில்லை. ஏன் அமைதியாக இருக்கிறீர்கள்? என்ன பயம்? தேர்தல் ஆணையம் நாங்கள் எஸ்ஐஆரை நடத்துறதற்கான உத்தரவை கொடுக்கவில்லை என்று ஆர்டிஐக்கு பதில் கொடுக்கிறார்கள். அப்பவும் எந்த பதிலும் கிடையாது. சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா 2 நீதிபதிகள், ஜஸ்டிஸ் சூரியகாந்த் அவருடைய தலைமையில் இந்த விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. 2 தலைமை நீதிபதிகளும் ரிட்டையர் ஆகி வீட்டுக்கு போய்விட்டார்கள். There is no answer. There is no answer to this country, to this nation. So who's responsible? Whose accountability is to safeguard our democracy? இந்த நாட்டு ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்கான அந்த பொறுப்பு யார் கையில் இருக்கிறது? ராகுல் காந்தி பீகாருக்கு போனாராம், ஓட்சோரியை பற்றி பேசினாராம், 3க்கும் மேற்பட்ட பிரஸ் மீட்ஸ்களை வைத்தாராம். பட் யூ ஆர் சிட்டிங் ரைட் இன் த பார்லிமெண்ட். கோ தேர் அண்ட் டெல் வி டோன்ட் வாண்ட் திஸ். வை ஆர் யூ ப்ரொடெக்டிங் த எலெக்ஷன் கமிஷனர்? அதை நீக்குவதற்காக, தவறான சட்டத்தை நீக்குவதற்காக நீங்கள் பார்லிமெண்ட்டிலிருந்து மூவ் பண்ணணும், சுப்ரீம் கோர்ட்டில் அதை எடுத்து சொல்லணும். வெறும் வாய் வார்த்தையாக பேசி கூட்டங்களை கூட்டி பேசுறதுல எந்த பிரயோஜனமே கிடையாது. யூ நோ கிளியர்லி தட் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா is sold and they are working for BJP. It has been clear. It has also been clear that election commission of India இந்த நாட்டு ஜனநாயக முறைப்படி நடக்கவில்லை, இந்த நாட்டு கான்ஸ்டிடியூஷன் முறைப்படி நடக்கவில்லை. சுப்ரீம் கோர்ட்டிலிருந்து பதில் கிடைக்கவில்லை. அப்போ என்ன செய்வீர்கள்? மக்களிடம் இந்த விஷயங்களை எடுத்து செல்ல வேண்டும். BLA பூத் லெவல் ஏஜென்ட், BLOக்கள் தானே அரசாங்கத்தை சார்ந்த நபர்கள். BLA ஒவ்வொரு அரசியல் கட்சியுடைய BLAs should come to the ground, should come to the roads and tell people this is what you're going to lose. ரெண்டாவது, இறந்தவர்களுடைய பட்டியலில் உங்களுடைய பேர் போன அடுத்த நிமிஷமே ஆதார் கார்டில், ரேஷன் கார்டில், மற்ற பென்ஷன் பேர்லெல்லாம் உங்களுடைய பேரை நீக்கி விடுவார்கள். ஏன்னா நீங்கள் இறந்து போயிட்டீர்கள், காகிதத்தில் இறந்து போயிட்டீர்கள். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பல கோடி மக்கள் உயிருடன் இருந்து கொண்டே இறந்தவர்களுடைய பட்டியலில் சேர்ந்தால் அரசாங்கம் கொடுக்கக்கூடிய அனைத்து சலுகைகளிலிருந்தும் நீங்கள் உங்களுடைய பேரை நீக்கி விடுவார்கள். உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட், இன்சூரன்ஸ், உங்களுடைய ஆதார் கார்டு, உங்களுடைய ரேஷன் கார்டு, உங்களுடைய பென்ஷன் அக்கவுண்ட் அனைத்திலிருந்தும் உங்களை நீக்கி விடுவார்கள். இட் இஸ் நாட் ஜஸ்ட் எலெக்ஷன் ப்ராசஸ். அடுத்து நீங்கள் விருப்பப்படும்படி ஒரு அரசாங்க மாற்றத்தை, ஒரு அரசியல் மாற்றத்தை உங்களால் கொண்டு வரவே முடியாது. இன்னைக்கு நீங்கள் கேள்வி கேட்கவில்லை என்றால் இதற்கு மேல் அடுத்த 200 ஆண்டுகளோ 300 ஆண்டுகளோ எத்தனை ஆண்டுகளோ உங்களுக்கும் தெரியாது. மறுபடியும் இந்த நாடு அடிமைத்தனத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. நாம் அனைவருமே வேடிக்கை மற்றும் தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். தயவு செய்து பகிருங்கள், உங்களுடைய கேள்விகளை கேளுங்கள். இந்த வீடியோவை எதுவுமே செய்ய முடியாத நபர்கள் கூட ஒரு லைக், ஒரு ஷேர், ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி அல்ல கீழே கமெண்டில் உங்களுடைய கருத்துக்களை எழுதி உங்களுடைய கேள்விகளை கேட்டாலே போதும். இந்த வீடியோவாவது ஒரு சில நபர்களுக்கு போய் சேரும். ஒரு சில நபர்கள் இந்த வீடியோவை அடுத்து ஒரு சில நபர்களுக்கு அனுப்புவார்கள். அடுத்து ஒரு சில நபர்கள் ஏதோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் தலைவர் கையில் கொண்டு போய் சேர்ப்பார்கள். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், த டெமோக்ரஸி இஸ் டையிங். We need to safeguard our democracy. எங்களுடைய சேனலை மிகப்பெரிய அளவில் முடக்கி இருக்கிறார்கள், முடக்கவும் செய்வார்கள்.
இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களோட உதவியை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அருகில் இருக்கக்கூடிய QR கோடை ஸ்கேன் செய்து உங்களால் முடிந்த உதவியை நீங்கள் தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.